எதுக்கு தெரியுமா தமிழ்நாடு தலை குனியாதுன்னு சொல்றோம். ஏன்னா ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க, நம்ம மேடம் ஒரு சூப்பர் மேடம் இருக்காங்க மேல, அவங்கதான் நிதித்துறை அமைச்சர் அம்மையார் நிர்மலா சீதாராமன் அவர்கள். அவங்க கிட்ட போய் கேட்டீங்கன்னா நான் தமிழ்நாட்டுக்காரங்க, வேணும்னா சென்னைக்காரங்க. ஆனா பட்ஜெட் போடும்போது தமிழ்நாடுங்கிற பேரே இருக்காது. நிதி பகிர்வு தமிழ்நாட்டுக்கு கிடையாது, மெட்ரோ ட்ரெயின் தமிழ்நாட்டுக்கு கிடையாது. என் அம்மாங்கெல்லாம் 100 நாள் கஷ்டப்பட்டு உழைச்சிங்களே, அந்த காசு நிதிகள் இருக்குன்னு கேட்டா அதுவும் காசு கிடையாது. நம்ம பிள்ளைங்க படிக்கிறதுக்கான காசு 3500 கோடி கேட்டா அதுவும் கிடையாதுன்னு சொல்றாங்க. இது வெள்ளம் பேரிடர் நிவாரண நிதி கேட்டா அதுவும் இல்லைன்னு சொன்னாங்க. ஆனா இத்தனையும் இல்லைன்னு சொன்னாலும் கூட நீங்க 20 ஸ்டேட் இது பிஜேபி ஆளுங்கன்னு சொல்றாங்க. ஆனா அந்த 20 ஸ்டேட் இல்ல, எத்தனை பேர் வந்தாலும் சரி தமிழ்நாடு தான் சூப்பர் ஸ்டார் ஸ்டேட்னு சொல்லி இன்னைக்கு பொருளாதாரத்துல 11.10 முதல் இடத்துக்கு வந்துருக்குன்னு சொன்னா பயம் வேணும் இல்ல, அந்த பயம் இருக்கு. ரெண்டு விரலை காமிச்சு அதிமுக இன்னைக்கு வந்து ஓட்டு கேட்குது. ரெண்டு விரல் வேற ஒன்றும் இல்லை. அவங்க கட்சிக்காரங்களே சொல்றாங்க, ஒன்று அண்ணன் எடப்பாடி அவர்களுக்கு மீது வந்த இடி ரைடு, இன்னொன்று அவங்க சம்பந்தி மேலே வந்த இடி ரைடு. அந்த ரெண்டு விரலை காமிச்சாலே அவங்க அதான் சொல்றாங்க. ஆனால் நாம் 5 விரலை நாம் உயர்த்தி காட்டும் பொழுது அண்ணா வழியில் அயராது உழைப்போம், ஆதிக்கமற்ற சமுதாயத்தை அமைத்தே தீருவோம், இந்தி திணிப்பை என்றும் எதிர்ப்போம், வன்முறை தவிர்த்து வறுமையை வெல்வோம், மாநில சுயாட்சி மத்தியில் கூட்டாட்சி என்று நம்ம அந்த 5 விரலுக்கும் மொத்தவங்க கலைஞர் தந்த 50 முழக்கம் நம்மை சொல்லுகிறது. 1வது இடம் திமுக தான் முடிவு அடிச்சு. 2வது இடத்துக்கு நீங்க போய் ஓரமா போய் அடிச்சுக்கோங்களேன். எதுக்கு மேடை போட்டு எங்க கிட்ட வா சண்டைக்கு வாங்க, எங்களுக்கு 1008 வேலை இருக்கு. இந்த 60 நாளுக்கு பிறகு திராவிட மாடல் 2.0 மணப்பாறை 2.0ங்கிற எழுச்சியை வளர்ச்சியை கொண்டு போறதுக்கான பணியை நாங்க அதை நோக்கி நாங்க சிந்திச்சுட்டு இருக்கும் போது மேடை போட்டு எங்கிட்ட சண்டைக்கு வா என்ன பண்றது எனக்கு ஒன்றும் புரியல. எனக்கு இன்னொரு 60 நாள் தான். இந்த 60 நாள் என்பது ஒரு சின்ன பிரேக்கு தான். முடிஞ்சதுக்கு அப்புறம் திருப்பி மே மாதம் 7ஆம் தேதி அதே ஆளுநர் மாளிகைக்கு நாங்கள் போவோம். ஆளுநர் எங்களை பார்க்க முடியாமல் உட்காந்துருப்பார். என்னடா திருப்பி இதே குரூப் வந்துட்டாங்களே, என்னடா பேசுதுன்னு தெரியாமல் அவர் அந்த பக்கம் நிற்பார், நம்முடைய தலைவர் இந்த பக்கம் நிற்பாங்க. மு.க. ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு பேசாமல் நிற்பார். முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் எனும் நான் என்று அந்த ஆளுநர் மாதிரி அதர வைப்பார். நம்முடைய கொள்கை எதிரே பதற வைப்பார் நம்முடைய தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான். இந்த அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்பது அதை தோற்றுவித்தவரோ அதை பாதுகாத்தவரோ அவர்கள் இருந்த காலத்தில் இருந்த அதிமுக அல்ல. இந்த அதிமுக என்பது உருவானது குருவத்தூர் அதிமுக, குருவத்தூரில் உருவான அதிமுக. பாரதிய ஜனதா கட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை முழுமையாக அபகரிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இங்கு ஏற்பட்டிருக்கின்றது. அதற்கு அடிப்படைந்திருப்பவர் எடப்பாடி பழனிசாமி. இந்த திராவிட மாடல் ஆட்சி மீண்டும் தொடர வேண்டும். 200 தொகுதி அல்ல, 234 தொகுதிகளிலும் நாம் வெற்றி பெற வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய தலைவருடைய சாதனைகளை எடுத்துச் செல்வோம். இந்த ஒன்றிய அரசையும் பாரதிய ஜனதா கட்சியும் எதிர்க்கக்கூடிய தாணி நம்முடைய தலைவருக்கு தான் உண்டு என்பதை எல்லோரும் உணர்ந்திருக்கின்றார்கள். அந்த தலைவருடைய ஆட்சி மீண்டும் அமைய வேண்டும், தொடர வேண்டும் என்று சொல்லி நல்ல வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம்.